ஸோ வார்ம் அண்ட் cheerful மார்னிங். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஒர்க் பண்ணக்கூடிய என்வாயன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கலீக்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம ஓன் ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸில் கூட இருக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய மாற்றங்கள் தெரியும். நீங்கள் வந்து க்ளோஸாக அப்சர்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து உங்களை பற்றி வந்து நிறைய வந்து புரளி பேசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த விஷயங்கள் வந்து காமனாக வந்து நடக்கக்கூடிய இது வந்து சூழ்நிலையை வந்து நிறையவே நம்ம வந்து சந்திச்சிருப்போங்க. நம்மளுக்கு வந்து சட்டுன்னு பார்த்தோன்னே தெரியாதுங்க. நிறைய தடவை அதே வந்து நம்ம க்ளோஸ் அப்சர்வேஷனில் வந்து நிறைய பார்த்துட்டே இருக்கும்போது தான் நம்மளுக்கு அது தெரியுங்க. நம்ம அவாய்ட் பண்ணுற மாதிரி தோணும். அதே மாதிரி நம்ம ஏதாவது வந்து நம்ம கால் பண்ணாலோ, இல்லை வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணாலோ, இல்லை எது பண்ணாலும் வந்து அவங்ககிட்ட இந்த ரிப்ளையே வரவே வராதுங்க. அப்போ வந்து உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுங்க. ஸோ சொல்லுவாங்க இல்லைங்களா, பச்சோந்தி மாதிரி அவங்க மாறிக்கிறாங்க, அந்த கெமலியான் மாதிரி கீப் சேஞ்சிங் தேர் மேனரிசம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ பச்சோந்தி அப்படிங்கிற ஒரு அனிமல் என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னுடைய நிறத்தை மட்டும்தான் மாற்றிக்கிட்டே இருக்குங்க. பட் ஆனால் அதோட குணம் வந்து அப்படியே தான் இருக்கும். குணத்தில் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் மனுஷங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க நிறத்தையும் மாற்றிக்கிறாங்க, அவங்களோட ஆட்டிடியூடு குணத்தையும் மாற்றிக்கிறாங்க, கேரக்டரையும் மாற்றிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்கிட்ட நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு அளவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து சேஃப் கேம் ஆடிக்கலாங்க லைஃப்பில். தேங்க்யூ.